டெல்லி அருகே பஞ்சாப் ஹரியானா எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை உடைத்தறிந்து பேரணியை தொடர விவசாயிகள் ஆயத்தமாகி வருகின்றனர். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். ராஜா, அவர்களை தடுப்பதற்கு எந்த அளவுக்கு காவல்துறையினரும் ஆயத்தமாகி வருகின்றனர்? ராஜா வணக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகள், அதாவது 3 வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் தொடர்ந்து டெல்லியில் 1 வருட காலம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பிற மாநிலங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மீது வழக்கும் தொடரப்பட்டு வருகிறது. இந்த வழக்குகளெல்லாம் ரத்து செய்ய வேண்டும். அதேபோல் உயிரிழந்த விவசாயிகளுக்கு குடும்பத்தினருக்கு இழப்பீடு, மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி டெல்லியை நோக்கி பேரணி டெல்லி செலோ என்று விவசாயிகள் அமைப்பு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மத்திய அரசு விவசாயிகளுடன் ஞாயிற்றுக்கிழமை வரை 4 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியது. 4 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. விவசாயிகள் எங்களுக்கு முதலில் இந்த குறைஞ்சபட்ச ஆதார விலைக்கு ஒரு சட்டமாக்க வேண்டும், இதற்கு முதல் தீர்வு காண வேண்டும், இல்லை என்று இன்று முதல் காலை 11 மணியிலிருந்து எங்கள் போராட்டம் தொடரும் என அவர்கள் தரப்பு கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். மத்திய அரசு பேச்சுவார்த்தை மூலம் தான் தீர்வு காண முடியும், போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று மத்திய அரசு தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் குறைஞ்சபட்ச ஆதரவு விலை குறித்து மத்திய அரசு கொடுத்த பரிந்துரைகளை விவசாயிகள் ஏற்கவில்லை. இன்று போராட்டம் தொடங்கும் என அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தற்காலிகமாக பஞ்சாப், ஹரியானா உட்பட்ட ஷம்பு எல்லை பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் முயற்சித்த பொழுது ஹரியானா மாநில போலீசார் அவர்களை கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடுத்து நிறுத்தினர். தற்போது முகாமிட்டவர்கள் இன்று பேரணி அங்கிருந்து தொடங்குகிறார்கள். அந்த எல்லை பகுதிகளில் பார்க்கும் பொழுது கான்கிரீட் பிளாக்குகள், இரும்பு தடுப்புகள், அதேபோல் கண்டெய்னர்களை வைத்து இவர்கள் பேரணியாக டிராக்டர் மூலம் செல்லக்கூடாதற்கு அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக தற்போது ஜேசிபி இயந்திரங்கள், பொக்லைன் இயந்திரங்கள், அதேபோல் டிராக்டரிலும் வடிவமைக்கப்பட்ட ஒரு அதிநவீன வசதிகளுடன் அவர்கள் இந்த பேரணியை இன்று தொடங்க இருக்கிறார்கள். இன்று விவசாயிகள் அமைப்பு நாங்கள் அமைதி பேரணியை தான் விரும்புகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி இதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். இந்த முறையில் தலைவர்கள் மட்டும்தான் முன்னெடுத்து செல்வார்கள், இளைஞர்கள் யாரும் முன்னெடுத்து இந்த பேரணியில் வரப்போவதில்லை என விவசாயிகள் அமைப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீர் புகை குண்டுகள் அவர்கள் மீது வீசப்படுவதனால் அதை தடுக்கும் விதமாகவும் முகக்கவசம் எல்லாம் வாங்கி வைத்து ஒரு தயார் நிலையில் விவசாயிகள் உள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.